Ask Jansi Home Care Products. ஒரு முறை வாங்கிவிட்டால் மீண்டும் மீண்டும் வாங்க தூண்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மின்சாரத்தை சிக்கனப்படுத்தக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜ் பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு 3 ஸ்டார் ரேட்டிங் தான். பொதுவா ஸ்டார் ரேட்டிங் அதிகமாக தான் மின்சாரம் சிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 265 யூனிட் மின்சாரம் தான் செலவாகுது. ஃப்ராஸ்ட் ஃப்ரீ மாடல். இதோட டோட்டல் வால்யூம் பாத்தீங்கன்னா 345 லிட்டர் வால்யூம். சோ 345 லிட்டர் வால்யூம் உள்ள ஒரு ஃப்ரிட்ஜ் வெறும் 265 யூனிட் தான் ஒரு வருஷத்துக்கு செலவாகுது. 3 ஸ்டாரா இருந்தும் கூட. இது என்னுடைய பழைய ஃப்ரிட்ஜ். இதுவும் டபுள் டோர் தான், அதுவும் டபுள் டோர் தான். இது வாங்கி 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதை எக்ஸ்சேஞ்ச் போட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் காமிச்சது வாங்கினேன். பட் இந்த ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா 280 லிட்டர்ஸ் தான். 4 ஸ்டார் ரேட்டிங் இருந்தும் கூட ஒரு வருஷத்துக்கு 475 யூனிட் மின்சாரம் செலவாகுது. சோ எதனால இந்த நியூவா வாங்கின ஃப்ரிட்ஜ் லோ கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் அதுல என்ன வசதிகள் இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம். புதுசா ஃப்ரிட்ஜ் வாங்க போறவங்க அல்லது இருக்கிற ஃப்ரிட்ஜ மாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். Ask Jansi பாத்ரூம் கிளீனர். பாத்ரூம் தரைகளில் இருக்கும் அழுக்கு, கிருமிகள், துர்நாற்றம் மற்றும் கரைகளை போக்கி சுத்தமான சுகாதாரமான சூழலை தரக்கூடியது. இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்குவாங்க. இதுதான் நம்ம நியூ 5-in-1 ரெஃப்ரிஜரேட்டர். அது என்ன 5-in-1 அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. 5-in-1 அப்படின்னா என்னன்னா, மேல ஃப்ரீசர், கீழே ஃப்ரிட்ஜ். உங்களுக்கு தெரியும் நிறைய ஃப்ரிட்ஜ்ல அந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப உங்களுக்கு இந்த ஃப்ரீசரை ஃப்ரிட்ஜா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீசர் வேண்டாம் அப்படிங்கிற நேரத்துல இத ஃப்ரிட்ஜா கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா இங்க வைக்க வேண்டிய பொருளையே அடிஷனலா நம்ம இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இத நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு இத மட்டும் கூட நம்ம ரன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரன் பண்ணும்போது நமக்கு பவர் சேவிங் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், கூல் கிளைமேட்லாம் வரும்போது ஃப்ரீசரே நமக்கு தேவைப்படாது. அந்த மாதிரி நேரத்துல நம்ம ஃப்ரீசரை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல ஃப்ரீசரை மட்டும் நம்ம ரன் பண்ணிட்டு கீழே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு வசதி என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது நம்ம ஊருக்கு போறோம், இவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜ் நமக்கு தேவைப்படாது, கொஞ்சம் தான் பொருள் இருக்கு அப்படின்னா மேல நம்ம ஃப்ரிட்ஜா கன்வெர்ட் பண்ணிட்டு கீழே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு எல்லா பொருளையும் தூக்கி நம்ம மேல சின்ன கம்பார்ட்மெண்ட்ல வச்சுட்டு நம்ம ஊருக்கு போயிடலாம். அப்ப பவர் சேவிங் ஆகும். சோ அதுதான் இதோடைய வசதிகள். சோ இதோடைய 5 யூசஸ் என்ன அப்படின்னா, தக்காளினா ஃப்ரிட்ஜ்னு வச்சுக்கோங்க, ஐஸ்னா ஃப்ரீசர்னு வச்சுக்கோங்க. கீழே தக்காளி, மேல ஐஸ். இது 1. செகண்ட் மேலையும் தக்காளி, கீழையும் தக்காளி. தேர்ட், கீழே தக்காளி, மேல ஒண்ணும் இல்ல. ஃபோர்த், மேல ஐஸ், கீழே ஒண்ணும் இல்ல. ஃபிஃப்த், கீழே ஒண்ணும் இல்ல, மேல தக்காளி. சோ இந்த மாதிரி 5 ஆப்ஷனோட இது வருது. இது இன்வெர்டர்லயும் ஓடும். நம்ம கம்ப்ரஸருக்கு மட்டும் 10 இயர்ஸ் வாரண்டி, மத்தபடி டோட்டல் ஃப்ரிட்ஜுக்கு 1 இயர் வாரண்டி. சோ பாத்தீங்கன்னா வீட்ல இன்வெர்டர் இருந்தா இதை ரன் பண்ணிக்கலாம். ஏன்னா இது 2 CFL பல்பை விடவும் கம்மியான பவர் தான் கன்சியூம் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸ்டெபிளைசர் இதுலயே இருக்கிறதுனால தனியா நமக்கு ஸ்டெபிளைசரும் தேவையில்லை. டெம்பரேச்சர் கண்ட்ரோல் எல்லாமே வெளியவே இருக்கு. இதுல -15 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து -23 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் ஃப்ரீசரை நம்ம செட் பண்ணிக்க முடியும். 7 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து 1 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் ஃப்ரிட்ஜை நம்ம செட் பண்ணிக்க முடியும். சோ மேல போக போக கூலிங் அதிகமாகும், கீழே வர வர கூலிங் குறையும் ரெண்டுலயுமே. இன்னொரு ஆப்ஷன் பவர் ஃப்ரீஸ், இன்னொன்னு பவர் கூல். நம்ம புதுசா நிறைய பொருட்களை ஃப்ரிட்ஜ்ல வச்சோம் அப்படிங்கிற நேரத்துல டக்குனு இதை அழுத்தி பிடிச்சோம்னா நான் ஸ்டாப்பா ஃப்ரிட்ஜ் ஒரு 72 ஹவர்ஸ் வரைக்கும் ஓடிட்டு இருக்கும். அதே போல ஃப்ரீசர்ல நிறைய நம்ம நான்வெஜ் இந்த மாதிரி திடீர்னு கொண்டு வச்சோம்னா இந்த பவர் ஃப்ரீஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது அதே போல ஃப்ரீசரும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஃப்ரீசர் கன்வெர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஃப்ரீசர் கன்வெர்ட் நம்ம கிளிக் பண்ணும்போது மேல லைட் எரியும். பாருங்க, நான் இங்க கிளிக் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற மோடு ஆன் ஆயிரும். ஃப்ரிட்ஜ்ங்கிறது ஆன் ஆகும்போது ஃப்ரீசர் ஃப்ரிட்ஜா கன்வெர்ட் ஆயிருது. சோ மேலையும் நம்ம ஃபுல்லா ஃப்ரிட்ஜ் மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே போல கீழையும் நம்ம ஃபுல்லா ஃப்ரிட்ஜ் மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். திரும்ப இந்த ஃப்ரீசர் கன்வெர்ட்டை நம்ம கிளிக் பண்ணியே பிடிச்சோம் அப்படின்னா ஆஃப் ஆயிருது. ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரீசர் ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஃப்ரிட்ஜ் மட்டும் தான் ரன்னிங் ஆயிட்டு இருக்கும், ஃப்ரீசர் ரன்னிங் ஆகாது. சோ பவர் சேவிங் ஆகும்.
திரும்ப இதை வந்து கிளிக் பண்ணும்போது நார்மல் மோடுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிருது. அதே மாதிரி இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கு பாருங்க, இது அப்படியே குறைச்சிட்டே வந்து மேல இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பவர் சேவிங் மோடு, இது வந்து ஹோம் அலோன் மோடுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா மேல இருக்கிறது ஃப்ரிட்ஜா ரன்னிங் ஆயிட்டு இருக்கும், கீழே வந்து ஆஃப் ஆயிரும். மேல மட்டும் கொஞ்சோண்டு நம்ம வந்து இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கீழே ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து வெளியூர்லாம் போறதுனா போய்க்கலாம். ஜான்சி ஃப்ளோர் கிளீனர் சீக்கிரம் காயும் தன்மையும் கிருமிகளையும் அழுக்குகளையும் நீக்கும் தன்மையும் உங்கள் குழந்தைகளுக்கு முற்றிலும் பாதுகாப்பான தரையை தரும். சோ நார்மலா எல்லா ஃப்ரீசர்லயும் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் 2 கம்பார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ட்வின் கூலிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்னு கொடுத்திருக்காங்க. அது என்ன ட்வின் கூலிங் அப்படின்னா மேல ஒரு கம்பார்ட்மெண்ட் கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்திருக்கும் போது நம்ம வந்து நான்வெஜ் அந்த மாதிரி வாட வரக்கூடிய பொருள் எல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு இடத்துலயும், மத்தபடி ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் இந்த மாதிரி இதெல்லாம் இன்னொரு இடத்துலயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த வாடை வந்து அதுல போய் படியாது. சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாடை அப்படியே அடிக்கும், அந்த மாதிரி வாடை அடிக்காது. தனித்தனியா பிரிச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்க்கும் நம்ம நான்வெஜ் இந்த மாதிரி ஸ்மெல்லி ஐட்டம்ஸ்க்கும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இது வந்து மூவபிள் ஐஸ் மேக்கர். இந்த ஐஸ் மேக்கர் வந்து ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணக்கூடியதான். இந்த இடத்துல ஐஸ் ஊத்தி வச்சு ஃபுல்லா இதானதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணாலே போதும், எல்லா ஐஸும் இந்த கீழே வந்து விழுந்து கலெக்ட் ஆயிரும். சோ இந்த ஐஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. சோ இந்த ஐஸை வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் அதை வந்து நம்ம இது பண்ணி கீழே வந்து நிறைய ஸ்டோர் பண்ணி இது ஃபுல்லா வச்சுக்கலாம். ஒரு அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரிப்பீட்டடா நம்ம வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு அவசரத்துக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து மூவபிள் மீன்ஸ் இது வந்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம், செப்பரேட் அட்டாச்மெண்ட் மாதிரி. சப்போஸ் நம்ம வைக்கல அப்படின்னா இது ஃபுல்லாவே நம்ம திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இது வந்து ஐஸ் பேக், ஃபுல்லா வந்து ஜெல் இருக்கும். இந்த ஜெல் பேக் வந்து கூலிங் ஆனன்னு உள்ள வந்து கெட்டியாயிரும். அப்படி ஆகும்போது என்ன ஒரு பலன் அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம வந்து கரண்ட் இல்ல ஒரு 8 hours வரைக்கும் இதுல வந்து கூலிங் இருக்கும். நம்ம வீட்டுல ஐஸ்கிரீம் எல்லாம் ஸ்டோர் பண்ணிருக்கும் போது திடீர்னு பவர் ஆஃப் ஆயிட்டா நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. இப்போ நம்ம கீழே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சைட்ல வழக்கமான ஃப்ரிட்ஜஸ் இருக்கிற மாதிரி தான் ஒரு வசதி இருக்கு. இங்க வந்து பாட்டில் ரேக், இது பெரிய பெரிய பாட்டில்ஸ் கூட வச்சுக்கிற மாதிரி 2 liters பாட்டில் கூட வைக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. 2 வந்து எக் ரேக் கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெஷ் ரூம். இது உங்களுக்கு தெரியும், அடிக்கடி ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணா கூட ஃப்ரெஷ்னஸ் போகாம இருக்கறதுக்காக நம்ம வந்து பனீர் பால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம இங்க வைப்போம். அண்ட் தென் இங்கேயும் வந்து நம்ம வந்து பாட்டில்ஸ் வச்சுக்கலாம், தண்ணி பாட்டில் இன்வெர்ட் பண்ணி அந்த மாதிரி இதுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. இங்க வந்து ரேக்ஸ் 2 ரேக் கொடுத்திருக்காங்க. அந்த 2 ரேக்கும் வந்து நமக்கு வந்து அட்ஜஸ்டபிள் தான். மொத்தம் 4 இதுல நம்ம எங்க வேணா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இங்க வந்து உங்களுக்கு லைட் கொடுத்திருக்காங்க. ஃப்ரீசர்ல வந்து லைட் கிடையாது, இங்க மட்டும் தான் லைட் இருக்கு. இது வந்து டோர் லாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆஃப் பண்றதுக்கா இந்த சுவிட்ச் கொடுத்திருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா ட்வின் கூலிங் பிளஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரிதான் நமக்கு வந்து 2 கம்பார்ட்மெண்டா பிரிச்சு நமக்கு கூலிங் பண்ணி கொடுக்க. தென் பாத்தீங்கன்னா டீஆர்டரைசிங் ஃபில்டர் அப்படின்னு இங்க ஒன்று கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா நேச்சுரலாவே ஃப்ரிட்ஜ்ல வந்து வாடை வராம இருக்கிறதுக்கு டீஆர்டரைசிங் ஃபில்டர் ஒன்னு உள்ளேயே இன்பில்ட்டா கொடுத்திருக்காங்க. சோ அதனால வந்து ஃப்ரிட்ஜஸ்ல வந்து அவ்வளவு சீக்கிரம் வாடை வராது. அண்ட் தென் இங்க வந்து மாய்ஸ்ட் ஃப்ரெஷ் ஜோன், இது வந்து 70% மாய்ஸ்சர் வந்து ரீடைன் பண்ணி கொடுக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு பெரிய பாஸ்கெட் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து டோர் அலாரம் இருக்கு. டோர் அலாரம் அப்படின்னா ஒரு 2 minutes வரைக்கும் டோர் ஓபன் பண்ணி வச்சிருக்கும் போது மெல்லிசா கீக் கீக்னு ஒரு அலாரம் அடிக்குது. இப்ப அடிக்குது பாருங்க கீக் கீக்னு. சோ இந்த மாதிரி நமக்கு சைரன் கொடுத்து நம்மள வந்து அலர்ட் பண்ணும், டோர் ஓபன் ஆயிருக்கு நீங்க சாத்துங்க அப்படின்னு சொல்லி அலர்ட் பண்ணும். ரொம்ப நேரம் ஓபன் பண்ணி வச்சாலோ தவறுதலா ஏதாவது பெரிய பாத்திரங்கள் வச்சு சரியா க்ளோஸ் ஆகாம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சைரன் கொடுக்கும். அப்ப நம்ம பார்த்து என்னன்னு தெரிஞ்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கும்போது பவர் வந்து சேவ் ஆகும். இந்த ஃப்ரிட்ஜோடைய பீடிங் எல்லாமே ரிமூவபிள் டைப். இப்போ வந்து இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சில டைம் வந்து போய் அழுக்கு வந்து தங்கிக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இதை வந்து நம்ம இப்படி இழுத்தோம்னா வந்துரும், அதாவது டோட்டலாவே கலண்டு வந்துரும். இப்படி கலட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த பீடிங்க இப்படி கலட்டி எடுத்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு திரும்ப வந்து நம்ம இதை வச்சு இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அப்படியே வந்து நின்னுக்கும். இது என்ன ரேட் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க. இதோடைய ஆன்லைன் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நீங்க வந்து மேற்கொண்டு ஸ்பெசிபிகேஷன்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 36,000 அந்த மாதிரி வந்தது இதோட பிரைஸ் எனக்கு. இந்த ஃப்ரிட்ஜை வந்து நான் ஈரோட்ல தான் வாங்கினேன். ஈரோட்ல வந்து சத்யா அப்படிங்கிற கடையில வாங்கினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க.
தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட், மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு www.askjansi.com பாருங்கள்.